காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை விழாக்கால பட்டிமன்றம். இணைந்து வழங்குபவர் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் பவர்ட் பை மஹன்யாஸ், ராஜ்மஹால் ஐஸ்வர்யம் மற்றும் தமிழிசை சங்கம் மதுரை. குடும்பம் சிறப்பது சொக்கநாதர் ஆட்சியிலா மீனாட்சியினுடைய ஆட்சியிலா? இதுதான் இந்த தலைப்பு. இதுக்குடா வந்தேன்னு கேட்டா தாய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அதான் பேசிக்கிட்டு இருக்கீல்ல, அப்புறம் என்ன வீட்டில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. கேட்கறதெல்லாம் மீனாட்சிட்ட, ஆனா பேசுறது சொக்கநாதர் கட்சிட்ட. பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்ததால் மதுரையை ஆட்சி செய்கிற மீனாட்சியாக அவள் இருக்கா. ஆனா சொக்கநாதருக்கு மீனாட்சிய திருமணம் பண்ணதுனால தான் பவரே வந்துச்சுன்னா? சொல்லுங்கம்மா யாராவது சொல்லுவாங்க, நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். மதுரை அப்படின்னாலே 64 திருவிளையாடல் சொல்லுவோம். அந்த 64 திருவிளையாடலையும் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொக்கநாதர். மீனாட்சி என்ன பண்ணாங்கன்னா வீட்டிலே இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணாங்க. யாரோ எழுதி கொடுத்து இவர் வாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. இன்னைக்கு எல்லாருமே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருப்போம். அந்த தாய் வலது கால ஒரு ஸ்டெப்பு முன்னால வச்சு நிற்பாங்க. எதுக்கா? பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உடனே அருள் பாலிப்பதற்காக மீனாட்சி ஒரு காலை முன்னால வச்சு நிக்கிறாளாம். அது கோயில்ல இருக்கிற மீனாட்சி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண்களும் அப்படித்தான். மீனாட்சி வலது காலை முன்னாடி வச்சிருக்காங்க, அது சாமி கரெக்டா வச்சிருக்காங்க. வீட்டுல எல்லாம் வலது காலை கூப்பிட்டோன்னு ஓடுறதுக்கு இல்லை, கூப்பிட்டோன்னு ஒரே எத்துறதுக்கு. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு பக்குங்குது. எத்து வாங்கிட்டு எவ்வளவு கத்து பாத்தீங்களா? எத்து வாங்கின உங்களுக்கே இப்படி இருக்குன்னா எத்து கொடுத்த கைப்புள்ளைக்கு எப்படி இருக்கும்? தருமி மாதிரியா இருக்காரு பாத்தீங்களா? சொக்கா அந்த 1000 பொற்காசுகளும் எனக்கே கிடைக்க வேண்டும்னு வந்து உட்கார்ந்துருக்காரு. அறிவுக்கு நீ, ஆசைக்கு நான். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காணத் தவறாதீர்கள்.